அழகா நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒர்த்லெஸ் அப்ரைசர் ஹீரோன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீ நம்ம சேனலுக்கு போஸ்ட் செஞ்சா உங்களால முடிஞ்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் போட்டு அந்த எபிசோட்ல பார்க்கறதும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணா பார்ப்பீங்கன்றது எனக்கு நம்பிக்கை. இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் கூஸ் பம்மா இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் கூஸ் பம்மா ஆனவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சார், இதோட காது கூட போலாமா? இந்த எபிசோட்ல பீனாவும் சண்டை ஆரம்பிச்சு வரான். என்னப்பா ஏன்னு உனக்கு என்னுடைய அக்காவான ஆலிசாவை பிடிக்குமா, வேற யாருன்னு பிடிக்குமா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்க ஹீரோவை யோசிக்கிறான். இந்த சுச்சுவேஷன்ல என்னால இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண கூட விட மாட்டாளுங்களே. எக்ஸாக்ட்லி மோசமான நிலைமையில பண்ண மாட்டிட்டு இருக்கேன். எல்லாரும் தேவையில்லாத கேள்வி கேட்டு வம்புக்கு எழுதுறாங்க. என்னத்த நான் பண்றது சொல்லிட்டு ஹீரோ இப்போ பாத்துல ஒன்னா உட்காந்துட்டு இருக்கான். உண்மையை சொல்றான். எங்க எல்லாரும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க நான் என்ன சொல்றது, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏன்னு எந்த விஷயமும் சொல்லாம நீ ஓட ஓடுறா, எங்க ராஜா ஓட பாக்குற, பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பீனாவை அவனை ஏத்துன்னு போறான். இரவும் பரவாயில்ல இருந்தாலும் இப்ப இவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராம பாத்துக்கணும். ஆனா இந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்க சொல்லிட்டு பக்கத்துல இவர் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். கூடவே ஆலிசாவை பார்க்க பீனா ஏட்டியா மடிப்புல உட்காந்து உயிர் எடுக்கிற தொலைப்படி எதனா பண்ற போறேன். ஓ மிஸ்டர் எதனா பண்ணுவீங்களா, எதுக்காக உங்களோட ஃபேஸ் இப்படி ரெட்டா மாறுது, ரொம்ப நர்வஸா இருக்கீங்களோ, உங்க ட்ரெஸ் கேட்டுங்க நான் வேணா மசாஜ் பண்ணட்டுமா. அட கடவுளே தேவலாம இங்க வந்து மாட்டிக்கிறேன், ஏன்டாடே இப்படி பண்ற, ஒழுங்கு வெளியே எங்கன்னா சுத்தி இருந்திருப்பேன். யூரியும் அங்க பாத்தியா என்னோட ஃபேஸ் வந்து ரெட்டா மாறுது, அப்பெல்லாம் அவனோட ஃபேஸ் ரெட்டா மாறுது, எனக்கு ரொம்ப அதை பார்க்க பிடிக்கும். எவ்வளவு குழந்தையா இருக்கின்றது இதெல்லாம் தெரியுது. காணி எதுக்கலாமா போயிட்டு வெக்கப்படுவாங்க. இந்த ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆஹா என் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. நீங்க போதும்பா நான் வெளியே போறேன், என்னால முடியல. ஆலிசா அப்படியே ஹீரோ மேல சாய. ஆலிசா உனக்கு என்னடி ஆச்சு, நல்லா தானே இருக்கேன், வெளியே போயிடலாமா, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், எங்கே இருப்போம். உன்னை ரொம்ப புஷ் பண்ணிக்காதப்பா, இதே இடத்துல இரு அப்படின்லாம் யாருமே உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இந்த இடத்த விட்டு போலாம், உன்னால முடியல வந்துரு, நான் என்ன புஷ் பண்ணிக்கல, ஆனா எனக்கு இந்த இடத்துல உன் கூட எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே சொல்ல. ஆலிசா என்னடி இப்படி பேசிட்டு இருக்க, தொலை போல அக்கா, நீங்க அவ்வளவுப்படாத, நம்ம கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா அட்வென்ச்சரிங்லாம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஃபேமிலி இப்போ ரொம்பவும் ஹாப்பியான பாசம் காட்டுற மோடுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இரவும் ஒரு சில ப்ளீஸ் அந்த ஆலிசாவோட ஸ்பிரிட் கோரை வந்து மாடிஃபை பண்றதுக்கான ப்ராசஸ் இப்பயே ஆரம்பிக்க. அப்ப அவங்களோட கார்டியனும் ஆலிசாவோட இதை வாங்கிக்கோ, இது என்னுடைய சாகா ஸ்டோன், ஆலிசோடைய மதரோடைய பவர்ஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இதை கொடுக்குறேன். என்னன்னா பிசிக்கலா என்னால இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகல, அவங்க கூட எப்பவுமே சண்டை போட முடியாது, அந்த ஹெல்ப் பண்ண முடியலாலும், பட் இருந்தாலுமே என்னோட எபிலிட்டி எல்லாமே நீ பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலவும் சரி ரெடியாடா, நான் ரெடி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங் ஆரம்பிக்க. இப்ப ஹீரோக்கான அந்த 1000 மேலே ஹைன்றோடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் எஸ்ஸாங்கே போயிடுது. என்ன நல்லபடியா நீ இதுக்கப்புறம் பாத்துக்கடா, நான் உன் கூட எப்பவுமே இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தேவையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலிசா நடந்து வரும்போது கால் வலிக்கு வெளியில போக ஆலிசா தலையில போது ரத்த ஒரு இறை வாரம் சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போக கரெக்ட் டைம்ல அவ கையை வச்சு ஹீரோவோட டவுசர் இருக்க ஹீரோ உன்ன பக்கம் வெக்கமாக. ஆலிஸ் பார்த்துட்டு அடடா இந்த விஷயத்த வந்து நான் புக்ல படிச்சிருக்கேன், இது யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்கு, அடடா ரொம்ப மோசமாயிடுச்சு, கவலை கடும். யூரி உன்னோட பக்கம் பார்த்துட்டு எங்கே வைந்துடா, ஒரு சில ஒரு பக்கம் வெள்ளத்தினமா சரிக்கிறா, உனக்கு கச்சேரி இது வாடி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஜாஸ்பரோட வீட்டுக்கு இப்போ வந்துறேன். ஆள்ல உட்காந்து இருக்கும் போது கில்டோடைய மாஸ்டர் வந்ததுக்கு வராங்க. நீ எப்ப இருக்கேன் மிஸ் மீகான், பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஜாஸ்பர் அந்த இடத்துக்கு வந்துட்டு பரவாயில்லடா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது, பவர்ஃபுல்லா மாட்டியான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் கொலாகுறாங்க. சரி என்ன விஷயமா வர சொன்னீங்க, டேரக்டா ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அதாவது கில்ட்டுக்கு இன்னைக்கு இங்கே வந்து ஒரு விஷயத்த கொடுத்தாரு, இது மேஜிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்காகவா, சரியா சொன்னேன், அது என்னன்னா உனக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான டீமன் ரேஸா. அப்ப ஹீரோ ஒரு நைட் அட்டாக் பண்ண வந்த அந்த மான்ஸ்டர் அவன் யோசிச்சு பாக்குறான். அது அவன் சொல்லியிருப்பான், நான் தான் 5th ரேங்க் நோபல் டீமன் எக்ஸ்ட்ரோரரி பாரன் ஃபால்கோ ஆஃப் தி காலி. உண்மையை சொல்ல போனா அந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட ஹியூமனோட செஞ்சுரியில இதுக்கு முன்னாடி தான் நடந்தது, அதெல்லாம் மறைஞ்சு போய் ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. பட் இப்போ திடீர்னு நடந்திருக்கும் போது டிமென்ஷனல் பேரியரை நம்ம ஹீரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணிருப்பாரு, அது எல்லாம் மீறி தான் அவங்க வந்திருக்காங்க. ஏதோ எந்த டெரிட்டரி தான் ராய் ஷேக் எந்த இடத்துல தான் டீமன்ஸ் அதிகமா அப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாஸ்பரும் ஆமண்டா ஏன்னு அவருடைய ரெக்வஸ்ட்ல முக்கியமா அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு டீமனையுமே எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை, அவ்வளவு இருக்கும், இவனால எப்படி தனியால சமாளிக்க முடியும். பட் ஆனா இவன் ஆட்வண்டியான அட்வென்ச்சர் கிடையாது, இவனால டீமன் ரேஸ் எதிர்த்து தனியால சண்டை போற லெவலுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஜாஸ்பர் ஃபைனலா ஒரு விஷயத்தை கேட்கறான். நான் ஃபைனலா கேட்கறதுக்கான ரீசனே கிங்கே இது உனக்காக ரெக்வஸ்டா கொடுத்திருக்காரு, கண்டிப்பா உன்னால மட்டும் தான் இதை முடிக்க முடியும் அவர் நம்புறாரு. ஹீரோவும் சரி ஓகே எல்லாரும் கேளுங்க, நம்ம ராக்ஷிக்ல வாழ்ற மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஒரு தடவும் ஏண்டா இது உன்னோட மிஷன், இதில் நீங்க தானே சண்டை போட வர, எதுக்காக நாங்க ஹெல்ப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன மீட் பண்ணும்போது நான் இந்த லெவல்ல இல்லாத போது நீங்க அப்பவே எனக்கு 2 பேருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால நீங்க பண்ண அந்த உதவினால மட்டும் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க கொடுத்த அந்த தைரியத்தின் மூலியமா எனக்கு பயன்ற ஒரு விஷயத்தை நீங்க என்னோட மனசுல இருந்து போக்கிட்டீங்களே, என்னோட எனிமிஸை எதிர்த்து போராடுற தைரியத்தை கொடுத்தீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் இல்லாம நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, அது உண்மைதான் மாமியாரு. பட் அது எல்லாமே நடந்து ரொம்ப காலங்களா இருந்தாலும் என்னை எப்படி நீங்க காப்பாத்தினீங்களோ அது போல அந்த டீமன் ரேஸ் கிட்ட இருந்து அந்த மக்களையும் நம்ம காப்பாற்றணும். ஏன்னா வீக்கானவங்களை அந்த டீமன்ஸ் மேல ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். என்னோட நிலைமை அந்த மாதிரி தான், நான் வீக்கா இருந்தனால ஒருத்தர்கிட்ட அடிமையா ரொம்ப காலங்கள் வாழ்ந்தேன். இப்போதைய பவர் 10,000 கிடையாது, என்னால முடிஞ்சதுக்கு நான் உதவி பண்ணுவேன். பட் எதனா ஒரு சூழ்நிலை எனக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான் உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்றேன். நீ சொல்லவே தேவையில்ல
வாடா கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்டா அப்படி யூரியும் வெளியே வரேன். அப்ப நாங்க மட்டும் எதுக்கு இவங்க கூட இருக்கமா, நாங்க கூட தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. மாமியார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்கள ஸ்மைல் பண்ணிட்டேன். சரி கேட்டு தொலைறான், வேற வழி இல்ல. எங்க பாரா யூரி என்ன சொல்றாளோ அவ என்ன பண்றாளோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அவளே சொல்லிட்டான் போது நான் எனக்கு இதுக்கு அப்ஜெக்ஷன். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் ஏத்துக்க சொல்றான். வாங்க அந்த ரைட் டெரிட்டோரியில இருக்க டீமன்ஸ் மொத்த பேரும் நம்ம அழிப்போம் அப்படின்னு அவங்க ஒன்னு பக்கம் கிளம்பிட்டு இருக்க. இப்ப அந்த டெரிட்டோரி காமிக்க அந்த இடத்துல மக்களும் போயிட்டு இருக்கும் போது ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்துட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணும் அப்பா எனக்கு ரொம்பவும் பசிக்குதுப்பா, எங்கப்பா நம்ம போயிட்டு இருக்கோம், ஒன்னும் ரொம்ப தூரம் இல்லமையா, சீக்கிரம் போயிடுவோம், அந்த இடத்துக்கு போன உடனே உனக்கு அதிகப்படியான சாப்பாடு கிடையாது, நீ தாராளமா சாப்பிடலாம். அப்படியா அப்பனா நம்ம அம்மா போன அந்த ஹெவன் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு வரப்போறோம். இப்போ அவங்க அப்பாவை தயங்கினு ஆமாமா அங்கதான் போறோம். அதுக்கப்புறம் சோகத்துல எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது ஒரு சடங்கு நடக்கிற இடம் மாதிரி இருக்கு. அதாவது ஊருக்கு ஒதுக்கு போறோமா அந்த இடத்துல அவங்களும் வந்துட எந்த பிளேஸ்லயா இருக்காங்க. எல்லாரும் இங்க பாருங்க லார்ட் ஹைத்ரா வந்துட்டாரு. யார் அந்த லார்ட் ஹைத்ரா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, அவரமா அவர் தான் நம்மளுடைய வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ற காடா. அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சர் ஒண்ணு வந்திருக்கேன், அதை பார்த்துல காடுன்ற முறையில இவங்க தலை வணங்கி வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லேஜ் இருந்த ஒரு ஆளும் சரி அந்த பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ண போ, சரி மியா பா இந்த இடத்துல இருந்து உங்க அம்மா போன அந்த ஹெவன் இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல உனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும்ல, போடவே அம்மாவே நீ பார்த்தலாம், அதுக்கெல்லாம் கூட்டு போறது இந்த காடு மட்டும் தான்டா. அப்படியா ஓகேப்பா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் வச்சுக்கோ, அம்மா உன்னை திரும்ப வந்து பாக்குற வரைக்கும் நீ அதே இடத்துல இருக்கணும்னா ஓகேவா. அப்படியே கை நடுக்கத்தோட அவரும் அழுதுக்குன்னு சொல்றது பார்த்து அந்த குட்டி பொண்ணும் அப்பா அம்மா நம்மளை விட்டு எவனுக்கு போனாங்க, அதை நினைச்சு அழுவாதீங்கப்பா, நான் தான் உங்க கூட இருக்கல, நான் இப்ப போறேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்றீங்களா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அம்மாவை போயிட்டு அந்த இடத்துல கூட்டு வருவேன், நம்ம எல்லாரும் திரும்பி ஒன்னா வாழ்றோம், நான் ப்ராமிஸ் பண்றப்பா, தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். மாயா நீ எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவளும் அழுதுக்குன்னு அந்த இடத்துல ஓடி போறா. அந்த குழந்தைக்கு எவ்வளவு தைரியமா இருங்க, செம்மையா பண்ணிருக்காங்க ஸ்டோரி. ஹியூமன்ஸ் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு நாட்களை வெயிட் பண்ணுதுடா, பசிக்குதுல, பார்க்கவே அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்க, டெலிஷியஸா இருக்கும் போல அப்படின்னு அந்த டீமனும் சொல்ல அந்த குட்டி குழந்தையும் லார்ட் ஹைத்ரா ப்ளீஸ் என்ன எவனுக்கு கூட்டு போங்க, நான் எங்க அம்மாவை பார்த்தே ஆகணும். அது டைம் அவங்க அப்பாவை திடீர்னு வந்து ஓடி வந்துட்டு ப்ளீஸ் அவளை கூட்டு போகாதீங்க, விட்டுருங்க இப்போதைக்கு. என்னடா பண்ற முட்டாள்தனமா, இந்த பொண்ணு பலி கொடுத்தா மட்டும் தான் நம்மளோட வில்லேஜ் இன்னும் ஒரு மாசத்துக்கு பழிக்கும், அதெல்லாம் கவலை இல்ல, என்னோட பொண்ணு அப்பாவியானவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளை போயிட்டு நான் இந்த வயசுல பலி கொடுக்க கூடாது, அதனால என்ன வேணா இந்த பலி கொடுத்துக்கோங்க, என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு என்னோட பொண்ணு மட்டும் விட்டுருங்க. இந்த ஆளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா இந்த ஆள் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லடா, எங்களுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு மட்டும் தான், இவன் இப்படி பண்ணா நான் மொத்த மனிதர்களை சாப்பிடலாமா. யோமன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய அக்ரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்காது தானே சொல்லிருந்தீங்க, உங்களுடைய வில்லேஜ் நாங்க அழிக்க கூடாதுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணை வந்து நீங்க இடத்துல பலிய கொடுக்கணும், அந்த ப்ராமிஸை நீங்க பிரேக் பண்றீங்கன்னா எங்களுக்கு வேற வழி இல்ல, நீங்க அந்த வில்லேஜை விட்டு வெளியே போய் தான் ஆகணும், இல்லைன்னா அப்படியே நாங்க அழிப்போம். உன் பொண்ணு அந்த குடுறா அப்பதான் வில்லேஜ் வந்து பழிக்கும், இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க தப்பு பண்ணிட்டீங்க, தண்டனையை ஒருத்தர் அனுபவிக்க கூடாது, மொத்த பேர் தான் அனுபவிக்கணும், வருமாதிரி சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா பாவி ஹியூமன்ஸ், சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் மொத்தமா கக்கி விடுதுவும் அந்த பாய்சனால மக்கள் எல்லாருமே பாதிப்படைஞ்சு அப்படி கீழே விழ. அடடா எந்த மாதிரியான காடி இது, ஏன் மக்கள் எல்லாருமே இப்படி பயந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் மயக்க நிலம் வந்து அப்படி கீழே விழலான்னு போக, இதுதான் சாப்பிடறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு அந்த குட்டி குழந்தைய சாப்பிடலான்னு போகுது. அந்த டிராகனும் அந்த டீமன் போய் சாப்பிடலான்னு பார்க்கும்போது இது காடு இல்ல, இது ஒரு டீமன், ப்ளீஸ் யாராச்சும் வந்து எனக்கு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை அழுதுட்டே இருக்கு. அடுத்த நிமிஷம் ஹீரோ அசால்ட்டா வந்து தடுக்கிறான். அப்படியே பயங்கரமான சீன் இது, அப்படியே கூஸ் பம்மா இருக்கு எனக்கு. இதுதான் இந்த காடா, இது ஹைத்ரா டபுள் எஸ் ரேங்க் ஏன்ஷியன்ட் டிராகன். இது இதோட வேலையை பாய்சனை கிரியேட் பண்றது, இதால எல்லா விதமான விஷத்தையும் உருவாக்க முடியும், அதுக்கேற்ற மருந்தையும் உருவாக்க முடியும், அதோடைய தன்மை இதால இருக்கு, நல்லா புரிஞ்சு. யூரி போயிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி யூரி இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஹீல் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே குணமாக குட்டி பொண்ணும் அப்பா நீங்க நல்லா இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது, எப்படி என்னுடைய பாய்சன் எல்லாமே இவங்க குணமாக்கிட்டாங்க, வாய்ப்பே இல்ல, இவங்க கிட்ட இருக்கிறது டிவைன் ஹை, நல்ல வேலை யூரியோடைய ஹீலிங்னால ஹீல் பண்ண முடியுது, இதனால அவளுக்கு தான் நான் ரொம்பவும் நன்றி சொல்லணும். ஹீரோவும் எல்லாரும் இப்ப திரும்பி இந்த இடத்த விட்டு ஓடுங்க சீக்கிரம், நான் இந்த ஹைதராபாத் பாத்துக்கிறேன், அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே என் கூட வந்து ஓடிடலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, நான் ஓட விட்டாதானே, என்னோட பிளான் கெடுக்க வந்துட்டியா ஹியூமன், என்ன இது ஸ்வாடால என்னோட பாய்சன் பண்ணி ஒண்ணுமே கிடையாது, எனக்கு நீ செத்தடா ஹியூமன் சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வரேன். அது கதை பேசிட்டு இருக்க டைம்ல ஹீரோ ஒரே ஒரு ஸ்லாஷ மட்டும் கொடுப்பான், கொடுத்த அடுத்த நிமிஷமே வெறித்தனமா துண்டு அது செதறது, டிராயிங் ஸ்ட்ரைக். இவன் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு என்னடா இது ஒரே ஒரு ஸ்லாஷ்ல ஹைதராவே கொண்டான் அப்படின்ற மாதிரி ஜனங்களா பார்த்து அலறாங்க. எங்க ஆள் வெறித்தனையா தலைவா எத்தனை நாள் நீ எங்க இந்த இவ்வளவு நல்லாவே நமக்கு ஞாபகம் இருக்குது, இவர் தான் அந்த ஏன்ஷியன்ட் டிராகனிய கொண்ட ராயல் கேபிட்டல்ல சேர்ந்தவர், லெஜெண்டரி ஹீரோ லார்ட் எயின். பரவாயில்லடா யூரியோடைய ஸ்வாடை பயன்படுத்தி அந்த டபுள் எஸ் ரேங்க் டிராகனிய தோக்கடிச்சிட்டேன். ஏன்னா யூரி உன்னோட பக்கம் இவங்க எல்லாருக்கும் ஹீல் பண்ணிட்டு இருந்தா, என்ன பக்கம் அந்த ஸ்வாடினை பயன்படுத்தினேன், நல்லாவே திறமையா கையாண்டேன்னு அவளை பாராட்டேன். ஹீரோவை கேட்டுட்டு பாத்தீங்களா நானும் புத்திசாலி தாங்க, இது ஒரு நிமிஷம் என் மாமியார் என்ன பாராட்டினாங்க இன்னைக்கு, உண்மையா இது கனவுல கூட இப்படி நடக்காது. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்த மக்களும் லார்ட் எயின் ரொம்பவும் நன்றி, நீங்க காப்பாத்துறீங்க, ரொம்பவும் நன்றி காடு அப்படி அந்த குட்டி பண்ண சொல்ல, இல்லமா ரொம்பவும் நன்றி எல்லாம் சொல்லாது, அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு காடு கிடையாது, காடுன்றவங்க வேற மாதிரி இருப்பாங்க, சரி உங்களுடைய இந்த வில்லேஜ் சேர்ந்த லாட நான் மீட் பண்ணலாமா அப்படின்னு அவன் பேச்சு எடுத்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாரும் அப்படியே மூஞ்சி வாடி போயிடுது. ஏன் உங்க சடனா இப்படி ஆயிட்டாங்க, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நன்றி, பட் ஆனா நீங்க இதுக்கப்புறம் அவரை பத்தி கேட்கணுன்றதுலாம் எங்களால ஏத்துக்க முடியாது, அதுக்கேற்ற பதில் எங்க கிட்ட இருந்து வரவும் வராது, உங்களோட டைட்டை தான் வேஸ்ட் பண்றீங்க, கிளம்புங்க இந்த இடத்துல இருந்து. இருந்தாலுமே நீங்க நல்லாவே எங்களுக்கு முயற்சி பண்ணி காப்பாத்துறதுக்கு ரொம்பவும் நன்றி தான், சரி வாங்க வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல கிளம்ப. கடைசி அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல கிளம்பி வந்து ஹீரோ கிட்ட ரொம்பவும் நன்றின்னு சொல்லிட்டு வரான்.
அவ அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோவும் உதவேன்னு கேட்டா மட்டும் போதுமா, இந்த அளவுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல, கவலைப்படாத. நான் இந்த மாதிரி பண்றதுக்கான காரணமே எல்லாரோடைய ஸ்மைலையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி யாரும் அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி மாறிடக்கூடாது. கவலைப்படாத, எப்ப வேணா உதவிகளே அண்ணங்கார நான் உனக்கு பண்றேன். சரி வீட்டுக்கு பாதுகாப்பா போவோம், நல்லா புரிஞ்சது காடுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல போக ஹீரோவும் இப்போ அந்த லார்டை மீட் பண்றதுக்கு நேரம் சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல கிளம்ப அங்க போனா அந்த மேன்ஷன் மட்டும் வெல் செட்டில்டா இருக்கு. என்ன இதுதான் லார்டோடைய மேன்ஷனா? டெஃபினெட்லி பயங்கரமா இருக்கு. வெளியவே இப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமோ தெரியல. சரி எல்லாரும் என்னோட கண்ணுக்குள்ள வாங்க, அங்க போயிட்டு உள்ள அந்த லார்டை மீட் பண்ணி பேசுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி அந்த மேன்ஷன் குள்ள போக, எக்ஸ்கியூஸ் மீ, யாரா இந்த இடத்துல இருக்கீங்களா? நான் தான் ஏன் வந்திருக்கேன், டிஸ்பேச்சோடைய கில்ட்ல இருந்து வந்திருக்கேங்க. ஓ நீங்க தான் ஏனா, வாங்க வாங்க வாங்க. ஏன்ஷியன் டிராகனை கொன்ன ஹீரோவை நான் மீட் பண்ணுவேன் இந்த இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தான் நேகன் வேன் ரைஷிக். நீங்க எதனா ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்படியே டீயும் சாப்பிடுங்கன்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஹீரோவா அதை வாயில போட அடுத்த நிமிஷமே அது கேட்க பார்த்தா பயங்கர உப்பு கறிக்குது. என்னடா இது உப்பு கறிக்குது, சொர்ணக்கு தான் செக் பண்றானோ, இது டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன கொஞ்சம் உப்பு தான் கம்மியா இருக்கு. அப்படியா, உப்பு கம்மியா இருக்கா? உப்பு நான் இதை போடவே இல்லையா இதுல. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அடாடா உப்பு என்ன எப்படி கறிக்குது, சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, இது நானே ப்ரிப்பேர் பண்ணதுனால சரியா சால்ட் போகிற சேகாம விட்டுக்கிறேன். அப்படிங்களா, ஒரு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்ததுக்கான ரீசனே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் தான். உங்களோட டெரிட்டரியில அதிகமா இந்த டீமன்ஸ் சுத்தது தான் எனக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் தான் நானே இந்த இடத்துக்கு வந்தேன். டீமன்ஸா என்னோட டெரிட்டரியிலையா? அதுக்குள்ள வாய்ப்பே இல்லையா? எங்க டெரிட்டரியோட பார்டர்ஸ்ல வந்து ஹைபஸ் வுட்னு சொல்ல போற இடம் இருக்கு. அந்த இடம் தான் பல மான்ஸ்டர்ஸ்க்கான வீடா இருக்கு. அது எல்லாமே பார்டர்ஸ்ல இருக்கிறதுனால மேபி நீங்க அதை நினைச்சு தான் இந்த இடத்துல ரூமர்ஸ் பேர்ல எங்க கிட்ட வந்து கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எந்த விதமான டீமன்ஸும் வரலங்க இது வரைக்கும். எங்க டீமன்ஸ் கூட தாங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மான்ஸ்டர்ஸ் மட்டுமா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தப்பான புரிதல் காரணமா தான் இந்த டெரிட்டரியில வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாமே சேஃபா தான் இருக்கு. அதனால ப்ளீஸ் நீங்க கில்ட் கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க, இந்த டெரிட்டரி ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு. பட் இருந்தாலுமே நான் இன்னைக்கு காலையில இந்த இடத்துக்கு பேட்ரோலுக்கு வந்தப்போ சில டெரிட்டரியில வரவையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. மக்களுக்கும் அது பயத்தை கொடுத்துச்சு. முக்கியமான விஷயம் சொல்ல போனா இப்போ உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி தான் ஒரு ஹைத்ரேன்னு சொல்ல போற எஸ்ராங்க் மான்ஸ்டரை கொண்டுட்டு வரேன். எதுக்கிட்ட வதச்சில டீ கப்ப கீழே போடுறான். என்ன சொல்றீங்க, ஹைத்ரேவை நீங்க கொண்டுட்டீங்களா? எப்படி நீங்க கொண்டீங்க? அப்படின்னா திரும்ப அந்த வில்லேஜுக்கு தொல்லை கொடுக்க போறது அந்த மான்ஸ்டர்ல யாரு அந்த வேலையை பாப்பா. இதை கேட்ட ஹீரோவும் என்னடா வித்தியாசமா பேசுற மாதிரி பாக்க உங்களுக்கு புரியல. அந்த வில்லேஜை சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் வராம இருக்கிறதுக்காக அந்த ஹைத்ரேன்னு சொல்ல போற மான்ஸ்டர் மட்டும் அந்த டெரிட்டரி சுத்தி வில்லேஜ் பாதுகாப்பா இருந்துச்சு. என்னங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா அந்த ஹைத்ரே வந்து என்ன தரமா கேட்டுச்சு, மக்கள் கிட்ட டிமாண்ட் கேட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுச்சு. அவங்க கேட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு உமனை வந்து அந்த இடத்துல பலி கொடுத்தா மட்டும்தான் அது இந்த வேலையெல்லாம் பார்க்குமா? அது மட்டும் இல்லாம அது பிரச்சனையா தான் அந்த மக்களுக்கு இருந்திருக்கு. நீங்க அது தெரியாம என்ன காப்பாத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு குழந்தைய ஒரு உயிர் போயிருக்கும் தெரியுமா? அந்த நீங்கணும் என்ன நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதுனால இந்த இடத்துல 100 பேரை நம்ம காப்பாத்தலாம். அதனாலதான் அப்படி பண்ணோம். இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் நீங்க அந்த மாத்திரை கொண்டுட்டீங்க. அதனால இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த விதமான தொல்லையும் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. எல்லாமே பயந்து ஓடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா? அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். ஏன்னா ரைஷிக்கோடைய அடுத்த ஜெனரேஷன்ல இந்த இடத்த நான் தான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். என்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் வேற யாரும் நான் எடுக்க விட மாட்டேன். சரி என்ன மனுஷருங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா இல்ல நானே துரத்து விடுவா? இதை கேட்டு கடுப்புல அந்த இடத்துல கிளம்பி வரேன். என்ன இங்க நடக்குது? அந்த பைத்தியக்காரன் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்? ஒரு சாக்ரிஃபைஸ் மூலமா இந்த இடத்துல 100 பேரை காப்பாத்தலான்னு. இன்னொரு பக்கம் அவன் பேசுறதுலாம் கேட்டு ஹீரோக்கு குழப்பத்துல இருக்க யூரியா இன்னொரு பக்கம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையா பார்த்தா அந்த சைக்கோ பையன் வந்து இப்ப அவனுடைய ரூம்ல போயிட்டு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சார் ஹைத்ராவை கொண்டுட்டான் ஒருத்தன். மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த வில்லேஜ் எப்படி அது பண்ணுவாங்க? ஹைத்ரா இப்ப இறந்து போயிட்டான். அவனுக்கு பதில் வேற யாரும் அந்த இடத்துல போடுங்க சீக்கிரம். ஷேடோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். இப்ப நான் என்ன பண்ண சொல்லிட்டு அவன் சைக்கோ பண்ணதுக்கு கூல்டோன் அவ நீகன் ஹைத்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இருந்தாலுமே உண்மையான பிரச்சனை அந்த ஏன் தான். நம்ம திரும்ப இன்னொருத்த போட்டாலும் அந்த இன்னொருத்தனையும் அவன் கொண்டு தான் போறான். ஏன்னா எதுக்கு நீ யோசிச்சு பாரு. டபுள் எஸ்ராங்க இருக்கிற ஏன்ஷியன் டிராகனை அவனால கொல்ல முடியுதுன்னா அடுத்த கட்ட போட போற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் ஈஸியா அதை முடிச்சு விட மாட்டான்னு என்ன நிச்சயம். அதனால அவனை நம்ம முடிச்ச மட்டும்தான் இந்த இடத்துல அடுத்த கட்டமா உன்னால எல்லாத்தையுமே சுதந்திரமா பண்ண முடியும். அதனால நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அவனை நீ கொன்னா மட்டும்தான் உன்னோட டெரிட்டோரியை நீ காப்பாற்ற முடியும். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, உன்னோட நல்லது தானே சொல்லுவேன். நீ என்ன நம்ப மாட்டியா? அப்படிலாம் கிடையாது. நான் உங்களுக்கு எப்பவுமே நம்புவேன் ஷேடோ. நான் அவனை கொண்டுறேன் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரன் அந்த கிளம்ப. அவன் போன பிறகு இந்த ஷேடோவும் அடடா இந்த பலியாடு என்ன எப்படி குடைச்சல் கொடுக்குது, இவ்வளவு சீக்கிரம் மேனிபுலேட் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கூடிய சீக்கிரமே இந்த ஹியூமன்ஸ் மூலியமா எல்லா வேலையும் முடிச்சு இவனோட பாடியை நான் மொத்தமா டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையுமே ஈஸியா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ கிராமத்துக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல அரணுக்காக வச்சுட்டு இருந்த அந்த மதில் சுவர்கள் எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு போல இந்த செவர்லாம் உடஞ்சு. அதனாலதான் ஈஸியா மாதத்துல வந்து போயிட்டு இருக்காங்க. சிங்கிள் சோல்ஜர் கூட இல்ல போற இந்த இடத்துல. அதனாலதான் மாதம் ஃப்ரீயா வந்துட்டு போதுங்க. சரியா சொன்னேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற உமன்ஸ் அப்புறம் மற்ற எல்லாருக்கிட்டையுமே அந்த லாடை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கேட்க அடுத்த நிமிஷம் அவங்கள தெரிச்சு போறாங்க. யாருமே ஹீரோ கிட்ட அந்த லாடை பத்தி பேச தேர இல்ல. கடைசியா ஒருத்தனுடைய வயல்கிட்ட வந்து அவங்ககிட்ட பேசலாம் பாக்க. நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா? ஓ நீயா வா என்ன கேட்க போறேன்? இந்த இடத்துக்கு வந்து அட்வென்ச்சர் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்தவங்களாவே இருக்காங்க, திரும்பி வரலன்றத போறியா? அது டிஃபரெண்டான விஷயம் இல்ல, அதுதான் உண்மை. அதை பத்தி சொல்லுங்க. இந்த ஃபீல்டு பாத்தியா ஹைத்ரான்ற அந்த மான்ஸ்டர் இருந்த வரைக்குமே எந்த ஒரு மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு உள்ள வரல. பட் ஆனா அதுங்க வந்து அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மான்ஸ்டர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ இந்த இடமே ரொம்ப மோசமாயிடுச்சு. கூடிய சீக்கிரத்துல நாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு இருக்கோம். வாழ்றது ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழலாம். தேவையில்லாம இந்த வச்சு நமக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். என்ன இது நாங்க வாழ்ந்த இடம், இதே இடத்துல தான் பிறந்தேன் அப்படின்னு செட்டிமெண்ட்டா பேசுறது கேட்டு ஹீரோ அடுத்த நிமிஷமே அந்த தரையில செடி
முடியெல்லாம் முளைக்க வைக்கிறான். அடுத்த நிமிஷம் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. டேய் எப்படி இதை பண்ண? என்னோட பக்கம் ஹீரோ அந்த பக்கத்துல இருந்த செவுரு எல்லாத்தையுமே பெருசாக்கி விட்டுறான். கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த மான்சரும் இந்த சைடு வராது. ஏதோ என்னால முடிஞ்சளவுக்கு உதவிங்க, இப்பயாச்சும் அந்த லாட பத்தி எதனா சொல்லுவீங்களா? ஏன்னா நான் தான் இப்போ உதவி பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இந்த இடத்துல வாழலாம். அதுக்கு பதிலான ஒரு உதவி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்ல. அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, தம்பி நீ உண்மையிலேயே பிரமாதமான ஆளுடாடா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ல. செகண்ட் டைம் நான் இந்த விஷயத்தை கேட்கறேன். செகண்ட் டைமா அப்படின்னா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த டவுன்ல மான்சர்ஸ் அட்டாக் பண்ண வந்தப்போ எங்களுக்கு ஒரு துணியா இந்த வார்த்தையை சொன்னது எல்லாமே நம்ம லார்டா இருக்கிற நீகனுடைய அப்பா தான். அவர் அப்பவே எங்ககிட்ட நல்லா பேசுவாரு, ஃபன்னியான ஆளு, பட் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான அவர் எந்தவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தம்பி. பட் ஆனா அவர் மறைஞ்ச பிறகு மோசமான நிலைமைகள் ஆரம்பிச்சிச்சு. நீகனால ஒரு அட்வென்ச்சராவோ எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலன்னு ஒரே காரணத்துக்காக அவன் அதுக்கப்புறம் அந்த மான்சர் கூட கான்ட்ராக்ட் போட்டுனான். அந்த கான்ட்ராக்டோட அடிப்படையில் தான் மாசத்துக்கு ஒரு பொண்ணை பலி கொடுக்குற முறையில இத்தனை நாள் இந்த வில்லேஜ் சர்வே வந்துட்டு இருக்கு. அது கூடவே அவன் கான்ட்ராக்ட் போட்டு அடுத்த கணமே ஒரு தடவை கூட எங்க வயலுக்கோ எங்க வில்லேஜ் பார்க்கறதுக்கோ வந்தது கிடையாது. அவன் அந்த மேன்ஷன்லயே தான் இருக்கான். இதனாலேயே மக்களுக்கு யாருக்கும் அவனை ரொம்பவும் பிடிக்காம போயிடுச்சு. அவன் பண்ண வேலையால தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீ பண்ண உதவி ரொம்ப நன்றிடா. ஹீரோவும் கவலையப்படாதீங்க, என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்ல, நம்மள நோக்கி ஒரு டீமன் படியே வந்துட்டு இருக்கு, மான்சர்ஸ் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த நீகன் தான் ஹீரோவும் கண்டிப்பா இந்த டீமன்ஸ் எதிர்த்து போராடுவேன், வாங்கடா, ஒருத்தனை கூட இந்த வில்லேஜ் மேல விரலத்தோட விட மாட்டான்டா அப்படின்னு ஹீரோவும் போராடுறதுக்காக தயாரா இருக்கு. அதோட எந்த எபிசோட வெறித்தனமா முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. இப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேற லெவலா இருக்கும்ன்றது நீங்க ஃபயர் எமோஜி போட்டீங்கன்னா அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே கூஸ் பம்பா இருந்திருக்கும். ஏதோ என்னால முடிஞ்ச பேச கொடுத்து உங்களுக்கு நல்லா பண்ணி போட்டுருக்கேன். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.